வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய பரபரப்பு. நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றிக் கழகம் மூலமா 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டாரு. அவரோட பிளான் என்ன? இந்த விசில் சத்தம் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா இல்ல வெறும் சத்தத்தோட நின்னுடுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? பல வருஷமா திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி பெருசா எதையும் பார்க்காத தமிழ்நாட்டுக்கு விஜய் ஒரு உண்மையான மாற்றமா இருப்பாரா? வாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடலாம். ஓகே, இந்த புது என்ட்ரிய புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட அரசியல் சூழல் இத்தனை நாளா எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். அதாவது பல வருஷங்களா தமிழ்நாட்டோட அரசியல் களம் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு கட்சிகளை சுத்திதான் இருந்திருக்கு. ஒன்னு திமுக இல்லனா அதிமுக. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டி தான் இங்க எப்போதுமே மெயின் கேம். சரி, இந்த சூழல்ல தான் ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட அந்த கூட்டம், அதுல விஜயோட பேச்சு, அதுதான் இப்போ ஹாட் டாபிக். மாமல்லபுரத்துல நடந்த இந்த மாநில நிர்வாகிகள் கூட்டம் இதுதான் தவேகவோட அடுத்த கட்ட மூவுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. கட்சியின் எதிர்காலத்தை பத்தின பல முக்கியமான முடிவுகள் இங்கதான் எடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் ஒரு மீட்டிங் இல்ல, சொல்லப்போனா இது ஒரு பவர் ஷோ. கொஞ்ச நாள் இடைவெளிக்கு அப்புறம் விஜய் மறுபடியும் அரசியல் மேடைக்கு வந்திருக்காரு. தன்னோட கட்சி அமைப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஓகே, அந்த மீட்டிங்ல விஜய் என்ன பேசினாரு? அவரோட பேச்சோட முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தன்னோட கட்சியோட கொள்கைகளை அவர் எப்படி சொன்னாரு? அவரோட பேச்சிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான். ஒரு துளி ஊழல் கூட இருக்காது. இந்த ஒரு லைன் தான் அவரோட அரசியலோட மையப்புள்ளி. மத்த கட்சிகள் கிட்ட இருந்து தங்களை வித்தியாசப்படுத்தி காட்ட அவங்க கையில எடுத்திருக்கிற முக்கியமான ஆயுதமே இந்த வாக்குறுதி தான். அவரோட கொள்கைகளை ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸா சொல்லலாம். 1, ஊழலுக்கு 0 டாலரன்ஸ். 2, வெளிப்படையான பொறுப்பான அரசியல். 3, பொதுமக்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம். 4, நேர்மையான ஆட்சி. கடைசியா இந்த தீய ஊழல் சக்திகளுக்கு எதிரா ஒரு சவால் விடுறது. இது இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு நேரடியா விடுற சவால் மாதிரி தான் இருக்கு. அடுத்து அவங்க கட்சியின் சின்னம் விசில். இது வெறும் ஒரு சிம்பிள் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விசில் சின்னம் எதுக்குன்னா மக்களை ஒன்னு சேர்க்கறதுக்கும் வாங்க மாற்றம் கொண்டு வரலான்னு ஒரு அழைப்பு விடுக்கிறதுக்கும் தான். ஒரு விதத்துல இது ஒரு வேக்கப் கால் மாதிரி. சரி, இப்ப $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். இந்த எல்லா முயற்சிகளும் சேர்ந்து தவேகவ தமிழ்நாட்டுல ஒரு 3வது பெரிய சக்தியா மாத்துமா? இப்போ இருக்கிற அரசியல் சிஸ்டத்தை இவங்களால மாத்த முடியுமா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா 3 ஸ்டெப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட், பெரிய பெரிய மீட்டிங்ஸ் நடத்தி தொண்டர்களை ஒன்னு திரட்டி தங்களோட பலத்தை காட்டுறது. 2வது, விஜய கட்சியின் ஒரே முகமா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா வைக்கிறது. 3வது, மத்த கட்சிகள்ல இருக்கிற அனுபவமான அரசியல்வாதிகளை கட்சிக்குள்ள கொண்டு வர்றது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கூட இருக்கு பாருங்க. முன்னாள் அதிமுக அமைச்சரா இருந்த KP கிருஷ்ணன் இப்போ தவேகால இணைஞ்சிருக்காரு. இத அவங்க கட்சிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறதோட சீனியர் லீடர்ஸ் கூட விஜயோட தலைமையை ஏத்துக்கிறாங்கன்னு ஒரு மெசேஜையும் மக்களுக்கு பாஸ் பண்ணுது. கட்சிக்குள்ளேயே பாருங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு. செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்கள் திமுகவை தோற்கடிக்கிற சக்தி விஜய்க்கு மட்டும்தான் இருக்குன்னு ஓப்பனா பேசுறாங்க. இது தொண்டர்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? ஆக கடைசியா நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். விஜயோட இந்த ஊழலுக்கு எதிரான கோஷம், அவரோட ஸ்டார் வேல்யூ, ஒரு புது தலைமை வேணும்னு நினைக்கிற மக்களோட எதிர்பார்ப்பு, இதெல்லாமே சேர்ந்து 2026ல ஒரு புது வரலாற்றை எழுதுமா? இந்த விசில் சத்தம் ஒரு புது விடியலுக்கானதா இல்ல வெறும் சத்தமா போயிடுமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?